தேவன் உங்களை எந்த அளவு நேசிக்கிறார் என்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதே போல நீங்கள் பலர் என்னோடு பயணிக்கிறீர்கள், அதாவது என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை யாருமே தடுக்க முடியாது, உங்களாலும் தடுக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு 105வது செய்தி, தேவ ரக உயர்வு, காட் கைண்ட் ப்ரொமோஷன், அன்இமேஜினபிள் ப்ரொமோஷன். அதற்காகவே தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். அருமையானவர்களே, அதைத்தான் எரேமியா 33:9 வாசிக்கிறோம். அவர் நமக்கு செய்ய போகிற நன்மையின் நிமித்தம் பூலோகத்தார் யாவரும் அவருடைய தேவனை கண்டுபிடிப்பார்கள், அது அவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. ஒரு உதாரணம் பாருங்களேன். தாவீதை அல்லது ஆடுகளின் பின்னாக போய்கொண்டிருந்த அந்த ஆட்டு இடையனை தூக்கி அரசனாக வைத்து, இப்போ தாவீதை நினைக்கிறவர்கள் எல்லாருமே எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை நினைக்கிறார்களோ அதே போல நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். சாதாரண ப்ரமோஷனுக்கு தேவன் ஒருவரையும் அழைக்கிறது இல்லை. அருமையானவர்களே, அல்லேலூயா. பாருங்கள், அந்த தேவ ரக உயர்வு அல்லது காட் கைண்ட் ப்ரொமோஷன் cannot be understood by human mind. மனித அறிவுக்கு எட்டாத உயர்வு. சரிங்களா? மனிதனால் கிரகிக்க முடியாத அறிவு. அந்த உயர்வை சூழ்நிலைகள் தடுக்க முடியாது, உன்னுடைய கடன் பிரச்சனை தடுக்க முடியாது, உன்னுடைய குடும்பத்தார் தடுக்க முடியாது, உன்னுடைய சத்துருக்களாலும் தடுக்க முடியாது. ஆகையினால் தான் அதற்கு பெயர் காட் கைண்ட் ப்ரொமோஷன். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அங்கிள், என்னை யாருமே மதிக்கிறது இல்லை. என்னுடைய ஆஃபீஸில் நான் எப்படி இருக்கிறேன்? துடைத்து போடப்படுகிற அழுக்கான கந்தலை போல இருக்கிறேன். இன்றைக்கு தேவ கரம் உங்களை தொட்டு நீங்கள் எந்த ஆஃபீஸில் கேவலமாக நடத்தப்படுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். டியர்லி பிலவட், ஆமென். ஜோசப்பை யாருங்க மதிச்சா? போத்திபார் மனைவியும் மதிக்கலை, அவருடைய சகோதரர்கள் மதிக்கலை, அவருடைய சகோதரர்கள் அவரை மதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். சகோதரர்கள் துரோகம் பண்ணாங்க. அடிமையாக விற்கப்பட்டால் சிறைச்சாலையிலேயே தூக்கி போடப்பட்டான் பாருங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? அங்கே என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோ திங்கர், எனக்கு ரொம்ப அறிவு இல்லை, நான் ரொம்ப படிக்கவில்லை, எனக்கு அழகு இல்லை. உன்னோடு தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார் மகனே. அந்த யோசேப்பை, எல்லாராலும் வெறுத்துக்கப்பட்ட அந்த யோசேப்பை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்த அதே தேவன்தான், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அந்த யோசேப்புக்கு அருளின கிருபையை உனக்கு அருளுவார். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எந்த அளவுக்கு ப்ரொமோஷன், கிரகிக்க முடியாத ப்ரொமோஷன். யோசேப்பால் கிரகித்திருக்கவே முடியாதுங்க. முதல் நாளில் எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். ஒரே நாளில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டான். ஆமென். உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த ஸ்டோரி. பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. ஆமென். அவன் என்ன சொல்லுகிறான் வாசிப்போம். ஆதியாகமம் 41:41 புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 41 verse 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொன்னேன். 42வது வசனம் என்ன பார்க்கிறோம் இன்னைக்கு? தேவரக உயர்வு, காட் கைண்ட் ப்ரொமோஷன். 42ல் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பாணியை அவன் கழுத்திலே தரித்து. தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் தேவன் அதை போல உயர்த்த விரும்புகிறார். இட் இஸ் ஹிஸ் மாஸ்டர் பிளான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா, அந்த சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் ஹெவன். ஆமென். அதனால தான் அவனுடைய சகோதரத்தை சொல்கிறா. ஒரு நேரம் என்ன சொல்கிறான்னா, நீங்களோ என்னை அழிக்க பார்த்தீர்கள், ஆனால் தேவனோ என்னை
உச்சாணியில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அந்த வசனத்தை வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 45 verse 8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். அன்இமேஜினபிள், அன்பிலீவபிள். பட் ஹீ குட் பிலீவ் இட். எதை பிலீவ் பண்ணுறான் பாருங்க, தெளிவாக இருக்கிற 3 காரியத்தில். முதலாவது என்னன்னா, எப்பா இது காட்ஸ் டூயிங். இஃப் இட் இஸ் காட்ஸ் டூயிங் இட் வில் பி சூப்பர் நேச்சுரல். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் குறைவாக செய்வாராங்க? அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாக. ஐயா, ஃபேரோ வாஸ் a king. அந்த கிங்குக்கே நாதாப்பா தகப்பன் என்று விளங்கி கொண்டான் பாருங்கள். இஸ் இட் நாட் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங்? இஸ் இட் நாட் டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங்? சில ஆண்ட கேட்குறீங்க, எப்படி பிரதர் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ வெளிப்பாடோடு பேசுகிறீங்க? ஐயா, இட் இஸ் காட்ஸ் டூயிங். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? கல்லறையை காலி செய்ய முடியும் என்று எப்படி பேசுகிறீங்க? எப்போ என்னை விட பெருசாக பேசியிருக்கான் யோசேப்பு, எப்போ இந்த ராஜாவுக்கே நான் தான் தகப்பேங்கிறான். அப்படி என்றால் என்ன பொருள்? என் மகன் நான் சொன்ன கீழ்ப்படிவான். பார்வோன் ராஜா தேவனை அறியாதவன் தான், ஆனால் தேவன் என்னை உச்சாணிக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார், நான் சொன்னதெல்லாம் இந்த ராஜா கேட்பான். அப்பா பாப்பா, that is God's kind of promotion. Hallelujah. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேடி. இன்னும் அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்க, அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். வாட் டஸ் ஹி மீன்? அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? நான் அந்த குடும்பத்துக்கு தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கூற்றின்படி நாம் யாவரும் தேவர்களாக இருக்கிறோம். இதை ஜெனசிஸ்ல அவன் புரிஞ்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அடுத்து அவர் என்ன சொல்கிறான் பாருங்கள், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, these all are God's doing. God's doings are always unbelievable and unimaginable. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. Amen. So God kind of promotion is always supernatural and unimaginable heights. Hallelujah. இரண்டாவது பாருங்க, அந்த எஸ்தர் என்ன சொல்லுகிறார் என்று வாசிக்கட்டுமா? அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை விட படுமோசமான பேக்ரவுண்டு. என்ன பேக்ரவுண்டு? அனாதை, அம்மா இல்லை அப்பா இல்லை. இரண்டாவது அடிமையா வேற இருக்கிறா. ஹல்லேலூயா. ஓ, இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கங்க? எந்த இடத்துல இருக்கீங்க? நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடம் தோல்வி நிறைந்ததாக இருக்கலாம், பயம் நிறைந்ததாக இருக்கலாம், வெற்றி வாழ்க்கைக்கு சாதகமே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கைண்ட்லி எக்ஸ்பெக்ட் அன்இமேஜினபிள் ப்ரமோஷன். ஆமாம், நீங்கள் தேவனண்டை வந்திருக்கிறீர்கள் அல்லவா? சாதாரண ப்ரமோஷன் தருகிறதுக்கு தேவனே தேவையில்லையேங்க. உங்கள் சுய பலத்தில் நீங்கள் போயிடலாமா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், வாட் அ லவ்விங் டேடி. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ராணியாக்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய ப்ரொமோஷனு நேச்சுரலாக இருக்காது, சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்கிறாது. சூழ்நிலையின்படி நீ இப்படி தான் கஷ்டப்பட்டே வாழணும், இப்படி தான் கடனோடு வாழணும், இப்படி தான் குடிகார கடவனோடு வாழ்ந்து முடிக்கணும். இல்லை மகளே, இல்லை. நீ எழுந்துரு, எஸ்தரை போல எழுந்துரு. செத்தாலும் சாகிறேன்னு நின்னா பாருங்க. இவன் கொடுக்குற ஐடியா, மொர்தெகாய் கொடுக்குற ஐடியா எல்லாத்தையும் அப்ளை பண்ண பாருங்க. அம்மா அப்பா இல்லை, அப்புறம் என்ன இல்லை,
ஒரு விடுதலையான தேசத்தில் இல்லை, ஆனால் அங்கே போய் மொர்தெகாய் சொல்ல கேட்டு அந்த இன்டர்வியூக்கு போகிறா பாருங்க. ராஜா அரண்மனையில் இருக்கிற இன்டர்வியூக்கு அவன் எப்படிங்க தைரியமாக போனான்? அதனால தான் நான் சொல்கிறேன், அவளோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆமாம். இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். உங்களுக்கு எதெல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு, கணவன் சரியில்லை, அது மைனஸ் பாயிண்ட் அல்ல, அதை நீ ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கொள்ள முடியும். கடன் பிரச்சனை இருக்கிறா, அதையும் நீ ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா எஸ்தர் மாற்றிட்டாள. இவள் தேவனோடு ஒத்துழைத்ததுனால தான் ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. வெரி இம்பார்ட்டன்ட். அவள் தேவனை விசுவாசிக்கிறா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. மூன்றாவது பாருங்க, தாவீது ரிஜெக்டட் பீஸ். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டான். ஈசாய் இவன் எஃபிஷியன்சி இல்லாதவன், அறிவு இல்லாதவன். அறிவு இல்லாதவங்க ஆடு மேய்க்க போவான். எல்லாருக்கும் அரச பதவி, இவனுக்கு ஆடு மேய்க்கிற பதவி. ஆனால் தேவன் அவனைத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்த்தி அழகு பார்த்து தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். மகனே, மகளே, நீ வாழ்ந்தால்தான் நீ வணங்குகிற தேவனுக்கு மரியாதை. அந்த தாவீதை குறித்து நான் ஒன்றை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு சாமுவேல் கேட்குறான், அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். கவனிக்கிறீங்களா? எல்லாரையும் நீ விருந்துக்கு கூப்பிடுங்கிறான். தாவீதை தன்னுடைய பிள்ளையாகவே மதிக்கலைங்க தகப்பன். திரும்ப திரும்ப அதைத்தான் ஆவியானவர் பேச சொல்லுகிறார். நீங்கள் உங்களை குறைவாக மதிப்பிடாதீர்கள், மிஞ்சின நீதிமானாக இராதீங்க. நான் பூச்சிங்க, நான் புழுங்க, நீங்கள் அதைத்தான் அறுவடை செய்வீர்கள். அருமையானவர்களே, எழுந்திருக்கிற நாள் இந்த நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 12வது வசனத்திலே சாமுவேல் சொல்லுகிறான், ஆள் அனுப்பி அவனை அழைப்ப சொன்னான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ரைட் ஐயா, அதை விட மேலான அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோமே. அருமையானவர்களே, அந்த ஆவியானவர் தான் உங்களை இந்த சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார், என்னை போல நபரை கொண்டு. அப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள். அடுத்தது பாருங்க, தேவன் என்ன சொல்லுகிறார் என்று செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். 13வது வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷன். ஆமேன். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களை நீங்கள் கற்பனை செய்ய முடியாத இடத்திற்கு உங்களை அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். அதைத்தான் எஸ்தருக்கு செய்தார், அதைத்தான் இங்கே தாவீதுக்கு செய்தார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தாவீதுக்கு அருளப்பட்ட அதே கிருபையை உங்களுக்கு அருளி இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிய என்னுடைய செய்திகளை கேளுங்கள். நீங்களும் வாழுவீர்கள். எப்படி வாழுவீர்கள்? அரசனாக, அரசியாக, தேவர்களாக வாழுவீர்கள். வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். காஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.